ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ரீசெண்டாக வந்து பெரா செயினை பற்றி இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எப்படி டிப்ளாய் பண்ணுறது, அதாவது பெரா செயின் டெஸ்ட் நெட்டோட நெட்ஒர்க்கில். ஸோ அது வந்து ஏர்ட்ராப் வந்து கண்டிப்பாக கொடுக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து மற்ற ஆக்டிவிட்டீஸும் டெஃபி ஆக்டிவிட்டீஸும் வந்து போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, பெரா செயினில் வந்து ஃபுல் எண்டு டு எண்டு வந்து நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ இதனால் உங்களுக்கு என்ன பொட்டன்ஷியல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மினிமம் $1,000 to $10,000 வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இது வந்து ட்ரை தான். இது வந்து 100% கொடுப்பேன்னு கிடைக்கும் நான் சொல்ல வரல. ஏன்னா அவங்க வந்து ஏர்ட்ராப் கண்டிப்பாக கொடுத்தாங்கன்னா மோர் தென் 90% வந்து இது பாசிபிள். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃப்ரீ தான். நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து டேப்ஸ் இருக்கும். இந்த டேப்ஸ் தான் வந்து ஒன் பை ஒன்னாக பண்ண போகிறோம். அது ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் இடத்துல வந்து வியூ டாப்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. வியூ டாப்ஸ் கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு மெட்டாமாஸ்க் ஹவு டு ஆட் வேலட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஹவு டு கனெக்ட் வேலட். ஸோ இதில் வந்து மெட்டாமாஸ்க் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணுறது எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் மேனுவலாக வந்து பெரா செயின் டெஸ்ட்நெட் ஆட் பண்ண தெரியும் அப்படின்னா ஆட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இங்கே வந்து ஆட் நியூ பட்டன், ஆட் டெஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே உங்கள் மெட்டாமாஸ்க் ஓப்பன் ஆகும். நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் பண்ண விரும்பலை. ஸோ அது பண்ணி உங்கள் மெட்டாமாஸ்கில் வந்து பெரா செயினோட டெஸ்ட்நெட் நெட்ஒர்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாசெட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. உங்கள் வேலெட்டில் இருந்து மெட்டாமாஸ்க்கு போயிட்டு ஸோ அதில் இருக்கக்கூடிய உங்கள் அட்ரஸை எடுத்து பெரா செயினில் இருக்கிற அட்ரஸ், ஸோ இது வந்து மல்டி வேலெட் அப்படிங்கிறதுனால சேம் அட்ரஸாக தான் இருக்கும். அந்த அட்ரஸ் எடுத்து இங்கே போட்டுட்டு ட்ரிப் டோக்கன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட்நெட் அக்கௌண்ட் டோக்கன் கிடச்சிரும். ஸோ இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் மறுபடியும் பண்ணி காட்டுறேன். ட்ரிப் டோக்கன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன். பண்ணும்போது எனக்கு எவ்வளோ கிடச்சிது அப்படின்னா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 0.317 பெரா டோக்கன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வருதோ பிரச்சனை இல்லை. 8 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபாசெட் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். அது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, டேப்ஸ்க்கு போகணும். ஸோ டேப்ஸில் நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி ஒன் பை ஒன்னாக நம்ம போவோம். டெக்ஸ் இருக்குது, மின்ட் பண்ணுறது இருக்குது, பெண்டிங் பாரோயிங், லெண்டிங் தான் வந்து அவங்க பெண்டுன்னு வச்சுருக்காங்க. லெண்டிங் பாரோயிங், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெர்பச்சுவல்ஸ் தான் வந்து பெர்பச்சுவல்ஸ். அதாவது அவங்களுக்கு தகுந்த மாதிரி பி எல்லாமே பீன் மாற்றிட்டாங்க, பெரா டைல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்வாப் டோக்கனுக்கு போகிற டெக்ஸுக்கு இந்த லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற பார்த்துக்குங்க. ஸோ ஸ்வாப் டோக்கன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு வந்து பெரா வச்சுக்கணும். ஸோ அடுத்தது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக எல்லாமே லிங்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு பெரா டு விராப்டு பெரா பண்ணணும். அப்புறம் விராப்டு பெரா டு யூஎஸ்டி, விராப்டு பெரா டு ஹனி, விராப்டு பெரா டு விராப்டு பிடிசி, பெரா டு WP8 அப்படிலாம் எல்லாமே கொடுத்து நீங்கள் பண்ணணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு பெரா டு வேறு டோக்கன் பண்ணி காட்டுறேன். ஸோ பெரா டு ஹனி நான் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ ஹனி எந்த மாதிரி எதெல்லாம் உங்கள்கிட்ட காயின் இருக்கோ அதெல்லாமே நீங்கள் பண்ணணும். 0.01 வச்சு நான் பண்ணுறேன். சும்மா இப்போதைக்கு $10 அந்த மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ ப்ரீவியூ கொடுத்து ஸ்வாப் கொடுக்குறேன். கொடுக்கும் போகும்போது எனக்கு வெயிட்டிங் லிஸ்ட் வரும். ஸோ இது கொஞ்சம் சம்டைம்ஸ் உங்கள் நெட்ஒர்க்கை பொறுத்தளவுக்கு இது கொஞ்சம் லேட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் இங்கே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து டெஸ்ட்நெட் அக்கௌண்ட்டுங்கிறதுனால நீங்கள் மணி பற்றி ஒரி பண்ண வேண்டியதில்லை. அக்ரெசிவாக வச்சு நான் அப்ரூவ் பண்ணிட்டேன். அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன் அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் மற்ற ட்ரான்சாக்ஷன் பண்ணணும். ஸோ இங்கே மெயினாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, சம்டைம்ஸ் எரர் வரும். எரர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் திரும்பி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் ஒர்க் ஆகிடும். ஸோ இப்போ மேபி என்ன ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ப்ரைஸ் சேஞ்சஸ் ஏதோ சம்திங் ப்ராப்ளமாக இருக்கும், நெட்ஒர்க் இஷ்யூஸாக இருக்கும், இல்லை நெட்ஒர்க் ஸ்லோனஸாக இருக்கும், இல்லை ப்ரைஸிங் மாடிஃபை ஆகிருக்கும். ஸோ நீங்கள் திருப்பி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஆயிரும். ஸோ நான் சொன்ன மாதிரி பெரா டு ஆல் அதர் டோக்கன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் விராப்டு பெரா டு ஆல் அதர் டோக்கன் பண்ணுங்கள். அது முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பூல். ஸோ நீங்கள் ஆட் பண்ண ஹனியை வந்து இங்கே பூலுக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பூல் இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபியூ பூல் காம்பசிஷனில் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து ப்ரொவைடட் லிக்விடிட்டின்னு இருக்குது. ஸோ நான் புதுசாக வந்து ஒன்று ஆட் பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹனி அண்ட் SGC அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் 11 ஹனி கொடுக்குறேன். இங்கே இதில் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே ஒரு 11 கொடுக்குறேன். ஸோ இங்கே நீங்கள் ப்ரிவியூ கொடுத்து ஆட் லிக்விடிட்டின்னு கொடுத்துட்டுங்க. அதே மாதிரி நீங்கள் அப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்வாப் முடிச்சிட்டிங்க அப்படின்னா பூல் முடிச்சிட்டிங்க அப்படின்னா பூல் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ ஆட் லிக்விட் வந்துருச்சு அப்படின்னா மை பூல் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே நான் ஆல்ரெடி ஆட் பண்ணது எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா BGT டோக்கனை வந்து ரிவார்ட்ஸாக கொடுப்பாங்க. அதை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இதை வந்து எதுக்காக யூஸ் ஆகும்னா ஸ்டேக் பண்ணுறதுக்காக நமக்கு யூஸ் ஆகும் மறுபடியும்.
அதில் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பி ஹனின்னு சொல்லி மின்ட் காயினை வந்து ரிவார்ட்ஸாக கொடுப்பாங்க. அது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ ரிவார்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நம்ம கிளைம் பண்ணிக்கலாம், பிஜிடி டோக்கனை கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் நீங்கள் கிளைம் பண்ணிங்க. கிளைம் பண்ணும்போது நீங்கள் வந்து மேக்ஸ் கொடுத்து கிளைம் பண்ணிங்க அப்படின்னா அப்ரூவ் பண்ணணும். ஸோ அதையும் அந்த டாஸ்க்கையும் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஸ்வாப்பை பொறுத்தளவுக்கு இதுதான் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த 3 ஃபங்க்ஷன்ஸும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஸ்வாப், பூல், ரிவார்ட்ஸ் இது 3மே நீங்கள் பண்ணணும். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டேஷன் பெராச்சைன் அப்படிங்கிறது வரும். ஸோ அந்த பிஜிடி டோக்கனை நீங்கள் கெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்தீங்க அப்படின்னா டெலிகேட் ஆகும். ஸோ ஏன்னா அது கிளைம் பண்ணணும், கரெக்டுங்களா? மேபி ஒன் ஆர் 2 days வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிஜிடி டோக்கன் கிடச்சிரும். ஆர்எல்ஸ் ஒரு 8 hours வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்த லிக்விடிட்டிக்கு கொஞ்சம் ஆட் நிறையவே பண்ணிக்கோங்க. ஓகே. லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா $50 நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தின் 8 hours வந்து பிஜிடி டோக்கன் வந்து சம்திங் உங்களுக்கு கிடச்சிரும். எனக்கு வந்து நான் வந்து 4 days 5 days வச்சுருக்கேன். எனக்கு இவ்வளோ தான் எனக்கு பிஜிடி டோக்கன் வந்துருக்குது. ஏன்னா நான் அந்தளவுக்கு தான் ஆட் லிக்விடிட்டி பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பிஜிடி டோக்கன் உங்களுக்கு வந்துடும். எனக்கு பார்த்தீங்கன்னா 0.01 தான் டோட்டல் இருக்குது. ஆல்ரெடி ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற காயின்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி நான் டெலிகேட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இந்த இடத்துல டெலிகேட் பண்ணும்போது நீங்கள் செலக்ட் வேலிடேட்டர் சூஸ் பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது வேலிடேட்டரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஹனி ஜார் அப்படிங்கிற வேலிடேட்டரை சூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஸோ இது சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான், இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சது. டெலிகேட்டுக்கு அப்புறம் ரீடெலிகேட் அப்படின்னா நீங்கள் ஒரு வேலிடேட்டர் சூஸ் பண்ணி ஸ்டேக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கரெக்டுங்களா? அது வந்து வேறு வேலிடேட்டருக்கு மாற்றணும் அப்படின்னா ஈஸியாக இங்கே மாற்றிக்கலாம். மறுபடியும் வந்து இந்த வேலிடேட்டர் தான் நான் பண்ணினேன். மறுபடியும் இங்கே வேலிடேட்டர் சூஸ் பண்ணி இங்கே இந்த வேலிடேட்டர்லேருந்து எவ்வளோ நீங்கள் மாற்றுறீங்க அப்படிங்கிறத மாற்றி நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். அது தெரில அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெலிகேட் ஸ்டேக்கிங், ரீடெலிகேட்டுங்கிறது இன்னொரு வேலிடேட்டர் சூஸ் பண்ணுறது, அன்பவுண்டுங்கிறது நீங்கள் அன்ஸ்டேக் பண்ணுறது. ஸோ உங்களோட நான் பண்ணது இவ்வளோ பண்ணியிருக்கேன், எனக்கு அது ஃபுல்லாக வந்து வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா லிட்டில் பிட் ஃபியூ போக நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு மறுபடியும் அன்கன்ஃபார்ம் அப்ரூவ் பண்ணிங்க, வேலட்டில் கேஸ் ஃபீ அப்ரூவ் பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஆயிடும். ஸோ இந்த 3மே நீங்கள் பண்ணணும். இது 3மே நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா டெலிகேட்டட் ஓவர். அதுக்கப்புறம் வேலிடேட்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறது வந்து நம்ம இப்போதைக்கு பண்ண முடியாது, ஏன்னா அது ஹியூஜ் ப்ராசஸ். அது பண்ணால் more than $25,000 கொடுக்குறதா சொல்கிறாங்க. அதாவது more than 20 lakhs ஒரு ஆட்ராப்பு. அந்த அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரியல. பட் வேலிடேட்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு நோடில் இன்ஸ்டால் பண்ணி நோட் வேலிடேட்டராக டெஸ்ட்நெட்டில் கொண்டு வரது அப்படிங்கிறது எனக்கு ஓரளவுக்கு தான் தெரியும். ஆனால் அதை ஃபுல் ஃபெஜ்டாக உட்காந்து பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. ஒரு கால் நான் பண்ணினா தனி வீடியோ போடுறேன். பட் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் டிப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது தனி வீடியோ போட்டிருக்கிறேன். அது பண்ணிங்க அப்படின்னா more than $1,000 வந்து கன்ஃபார்ம் கிடைக்கும். அந்த வீடியோ மறக்காமல் நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் டெலிகேட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ரிதீம்ங்கிறது ஒன்றுமே கிடையாது. உங்கள்கிட்ட பிஜிடி இருந்துச்சு அப்படின்னா அது உங்கள்கிட்ட எவ்வளோ பிஜிடி இருக்குதோ, ஆக்சுவலாக நான் எல்லாமே 1:1 ரேஷியோ தான். ஒரு பிஜிடி அப்படிங்கிறது ஒரு பெரா டோக்கன். ஸோ நான் ஆல்ரெடி வந்து ரிடீம் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து 2-3 days வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கிடைச்ச ரிவார்ட்ஸ்லேருந்து நீங்கள் சும்மா வச்சு பண்ணி இதையும் பண்ணியிருக்குங்க. இதையும் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் டெஃபி ஆக்டிவிட்டீஸில் வந்து உங்களுக்கு வேல்யூ பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேஷனை பொறுத்தளவுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்வாப் டெக்ஸ் எல்லாம் பார்த்தோம், அதுக்கப்புறம் இது பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு லிங்க்லேயும் பார்த்திங்க அப்படின்னா 2-3 ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஹனி ஸ்டேபிள் காயின்ஸு. இங்கே வந்து ஸ்டேபிள் காயின்ஸ் வந்து மின்ட் பண்ணுறீங்க. அதாவது ஆக்சுவலி யூஎஸ்டிசி பிளாக் செயின்லேருந்து இவங்க வந்து டேரெக்டாக அந்த சப்ளை பேஸ்டு பண்ணி இவங்களோட ஓன் ஹனி இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு 5 USDC கொடுக்குறேன். ஓகே. ஸோ 5 USD கொடுத்து மின்ட் கொடுக்குற மீன்ஸ் என்னோட USDC டாலரை வந்து ஸ்வாப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஓகே. ஆக்சுவலாக இது ஸ்வாப்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் மின்ட்டுன்னு வச்சுருக்காங்க அப்படின்னா அதுதான் நான் சொன்னேன். உங்கள் ஸ்டேபிள் காயின் USDC ஸ்டேபிள் காயினை இது பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட $5 நான் சூஸ் பண்ணேன். இங்கே 5ங்கிறது ரெடியூஸ் ஆயிடுச்சு. இப்போ $2 தான் என்கிட்ட இருக்குது மின்ட் பண்ணிட்டு. அதே தான் ரிடீமுங்கிறத பற்றி வைஸ் வெர்சா. அதாவது உங்கள் ஹனி ஸ்டேபிள் காயினை வந்து ஆக்சுவலி யூஎஸ்டிசி அப்படிங்கிறது இந்த இடத்துல ஃபியட் அப்படின்னு கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதையும் நீங்கள் பண்ணிக்கோங்க. மின்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இது கன்வெர்ட் ஆயிரும். அது இப்போ நான் எப்படி அப்ரூவ் பண்ணணும் அதே மாதிரி தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதை பண்ணிட்டீங்க அப்படின்னாவே மின்ட்டு அதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஸ்டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ வால்யூம் பண்ணியிருக்கீங்க, எப்போல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி பண்ணிட்டு இருக்கிறனால தான் இப்போ இன்க்ரீஸ் ஆகுது. ஆக்சுவலாக டெய்லியும் பண்ணிட்டு வரணும். ஸோ இந்த ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணது வந்து யாரெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற இது கிடைக்கும். அதை எக்ஸ்ப்ளோர்லேயும் வந்து நீங்கள் இங்கேயும் கூட பார்த்துக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பெண்டுங்கிறது நத்திங் பட் லெண்ட். ஆக்சுவலாக லெண்டிங் அண்ட் பாரோயிங். அதாவது நீங்கள் லிக்விடிட்டி ஆட் பண்ணுறது ப்ளஸ்
கடன் வாங்குறது அப்படிங்கிறது. ஸோ என்ட்ரு ஆப் கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் டெபாசிட் பண்ண வேண்டியது வரும். டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா அவைலபிள் டு சப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்ளை பண்ணிட்டீங்கன்னா யுவர் டெபாசிட்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுக்கிறதுனால இந்த லிஸ்ட்டு வந்துடும். ஸோ இந்த இடத்துல போய் மறுபடியும் நீங்கள் போய் சப்ளை நீங்கள் கொடுத்து சப்ளை நீங்கள் இந்த இடத்துல பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஜஸ்ட் $1 சப்ளை கொடுக்குறேன். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஒன்ஸ் இது வந்து ட்ரான்சாக்ஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா சப்ளை கம்ப்ளீட்டட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சப்ளை நீங்கள் பண்ணுறதாகட்டும், பாரோ பண்ணுறதாகட்டும், ஒவ்வொரு அவங்களோட ஆப்புக்கு டெஃபி ஆப்புக்கு போகும்போது இப்போ வந்து பெண்டு ஆப்புக்கு போனீங்க அப்படின்னா எங்கெல்லாம் நீங்கள் பட்டன் பார்க்குறீங்களோ சப்ளை பார்த்தீங்க, சப்ளை கிளிக் பண்ணுங்கள், வித்ட்ரா பண்ணுங்கள், பாரோ பண்ணுங்கள். சும்மா இஷ்டத்துக்கு நீங்கள் கிளிக் பண்ணி விளையாண்டுட்டே இருங்க. அதே மாதிரி தான் பாரோவில் வந்து நான் எகெயின் மறுபடியும் பாரோ பண்ணுறேன். ஸோ பாரோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜஸ்ட்டு $5 பாரோ பண்ணுறேன். ஸோ எங்கிட்ட டோட்டலாக 13 இருக்குது. $5 நான் பாரோ பண்ணேன். அப்போ என்கிட்ட வந்து 5 மைனஸ் ஆகி என்னோட பாரோ பண்ண இதுக்கு அக்கௌண்ட்டுக்கு ஆட் ஆயிடுச்சு. ஸோ ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாரோ பண்ண லிஸ்ட்டு வந்து $10 ஆயிடுச்சு. ஸோ ஏன் அப்படின்னா இதுதான் நான் கடன் வாங்கியிருக்கிறது. ஸோ இது மஸ்ட் ரீபே லோன் டு வித்ட்ரா கொலேட்ரல் அப்படின்னு சொன்னால் ரீபேவும் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் பட்டன் பார்க்குறீங்களோ அது எல்லாமே கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. இங்கே ஃபைன் கொடுங்க, 10 இருந்துச்சு பாதி கொடுத்து ரீபே பண்ணுங்கள். மறுபடியும் மெட்டாமாஸ்கில் வந்து கேஸ் ஃபீ வந்து கன்ஃபார்ம் பண்ணி அப்ரூவ் பண்ணி இது பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஜஸ்ட் டெஸ்ட் நெட் தான். ஆனால் இந்த ப்ராசஸில் வந்து ஏதோ ஃபெயில் ஆகுது, உங்களுக்கு 13 இருக்கிறது அப்படியே இருக்குது, ஆனால் இங்கே 5 வந்துருச்சு அப்படின்னா அது ஆக்சுவலாக அது பக்கு. அந்த பக்குக்கு வந்து அவங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிங்கன்னா அது ஒரு தனி வேல்யூ. பட் அந்தளவுக்கு இல்லை, நான் செக் பண்ணிட்டேன், எல்லாமே ப்ராப்பராக தான் ஒர்க் ஆகுது. ஸோ இதுக்கு தான் வந்து அவங்க வந்து நமக்கு ஆட்ராப் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து நம்மளை வந்து யூஸ் பண்ணி அவங்க டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, சும்மா ஒன்றும் ஃப்ரீயாக கொடுக்கல, நம்மளோட உழைப்பை எடுத்துகிட்டு தான் அவங்க கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எங்கெல்லாம் பட்டன் பார்க்குறீங்களோ வித்ட்ரா, சப்ளை எல்லாமே பண்ணிகிட்டே இருங்க. எக்ஸ்ப்ளோர்லேயும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அவ்வளோதான் இந்த லெண்டிங் பாரோயிங் பொறுத்த வரைக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பெப்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெப்ஸ் அப்படின்னு இருக்கும். பெப்ஸுங்கிறது நத்திங் பட் பெர்பெச்சுவல்ஸ். அந்த பீக்கு பதில் தான் பீன் போட்டிருக்காங்க, ஏன்னா பெராச்சைன் அப்படிங்கிறனால நம்ம ஸ்டார்ட் ட்ரேடிங் கொடுப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா லாங் ஷார்ட் எடுக்கணும். லாங் எடுக்கும் போது உங்கள்கிட்ட மினிமம் 10 ஹனி இருக்கணும், இல்லைன்னா ஸ்வாப் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து நான் 11 ஹனி நான் கொடுக்குறேன். நான் எது லாங் பண்ண போகிறேன் அப்படின்னா எத்திரியத்தை லாங் பண்ணலாம், இல்லைன்னா நான் எத்திரியுமே பண்ணுறேன். ஸோ இங்கே நான் சும்மா இது வச்சுட்டு ரேண்டமாக 11 கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டிங்க அப்படின்னா பிளேஸ் மார்க்கெட் லாங் ஆர்டர், அவ்வளோதான். ஸோ இந்த லாங்கை க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாங் க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த பெர்பெச்சுவல்ஸ் பொறுத்த வரைக்கும், அதாவது ஆக்சுவல் பெர்பெச்சுவல்ஸ், இவங்க நேம் வந்து பெர்பெச்சுவல்ஸ் எடுத்திருக்காங்க. ட்ரான்சாக்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லாங் நான் இப்போ எடுத்தோம் 15x வச்ச லாங், ரீசெண்டாக லாங் பண்ண பொசிஷன் வந்து இங்கே ஓப்பன் ஆகிருச்சு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் லாங்குன்னு சொல்லி 2-3 டைம்ஸ் மட்டும் பண்ணுங்கள் அட் அ டைமில். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் டேவும் நீங்கள் வந்து மறுபடியும் பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து ஈச் டே வந்து நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு 4-5 டேஸ் பண்ணிங்கன்னா போதும். அதிகபட்சமாக உங்களுக்கு ஆட்ராப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஷார்ட்டும் அதே தான். ஷார்ட்டில் போய் நீங்கள் அதே மாதிரி வேறு ஏதோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிடிசின்னு சூஸ் பண்ணி 10ன்னு வச்சு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சப்ளை கொடுக்கணும். பட் என்கிட்ட ஹனி 11 தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஷார்ட் நான் கொடுக்கணும். ஸோ ஷார்ட் கொடுக்கும் போகும்போது இந்த இடத்துல பிளேஸ் மார்க்கெட் ஷார்ட் ஆர்டர் ரெட் கலரில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஷார்ட் கொடுத்தீங்க இந்த மாதிரி ஷார்ட் பொசிஷன் ஓப்பன் ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் பெர்பெச்சுவலில் வால்ட்னு இருக்கும். ஸோ வால்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா உங்கள் பணத்தை வந்து டெபாசிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே மேக்ஸிமம் இருக்குது. ஸோ நான் என்ன எவ்வளோ பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு $5 கொடுக்குறேன். ஸோ டெபாசிட் ஹனி. ஸோ எகெயின் அதே மாதிரி தான் வாலெட் கனெக்ட் ஆகும், அப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ வாலெட்டில் டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து எகெயின் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணியும் பாருங்கள். ஓகே, ஸோ இதுக்கு எல்லாமே என்ன ஆகும் கேட்டிங்கன்னா எகெயின் பிஜிடி டோக்கன் வந்து உங்களுக்கு ரிவார்ட்ஸாக கிடைக்கும். ஸோ ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் வந்து நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஸோ கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு மேக்ஸிமம் பாருங்கள். 001 தான். நான் இப்போதைக்கு கிளைம் பண்ணல, பட் கிளைம் கிளிக் பண்ணிங்கன்னா எகெயின் நீங்கள் மெட்டாமாஸ்கில் அப்ரூவ் பண்ணிக்கங்க. நான் சொன்ன மாதிரி எகெயின் நீங்கள் வித்ட்ரா கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே மேக்ஸிமம் கொடுங்க, உங்கள்கிட்ட எவ்வளோலாம் அமௌண்ட் இருக்கோ அதில் ரெக்வெஸ்ட் வித்ட்ரா கொடுங்க, கிளைம் கொடுங்க. ஸோ எங்கெல்லாம் நீங்கள் பட்டன் பார்க்குறீங்களோ அது எல்லாமே நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இதையும் நீங்கள் கிளிக் பண்ணி ரிடீம் பண்ணுறனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பெர்பெச்சுவல்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாங் ஷார்ட் பண்ணணும், அப்புறம் வால்ட்டில் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து ஆர்சிஓ டெஸ்ட்நெட் எக்ஸ்ப்ளோரர். ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி வந்து இது ப்ரீவியஸாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா ரிவைவா அப்படின்னு சொல்லி நான் ஒரு டோக்கன் க்ரியேட் பண்ணேன். ஸோ இதுதான் என்னோட டோக்கன். ஆக்சுவலாக ரெவ்னு ஒன்று க்ரியேட் பண்ணால் ஆர்விவி சேம் நேமில் 2 க்ரியேட் பண்ணிட்டேன்.
ஸோ இப்போ வந்து இது ஆர்விவி ரிவைவ் டு ஏர்ன் அப்படின்னு சொல்லி நான் இந்த டோக்கன் க்ரியேட் பண்ணேன். பட் எந்த டிரான்சாக்ஷனும் பண்ணல. நீங்கள் வந்து அந்த டிரான்சாக்ஷன் பண்ணுறது எப்படின்னு அதில் காமிச்சிருப்பேன். அந்த டிரான்சாக்ஷன் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு ஆக்சுவலாக வேல்யூ. ஸோ இதுக்கு வந்து மினிமம் வந்து $5,000 கொடுக்குறேன்னு சும்மா ட்விட்டரில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்மளை வந்து ஃபாலோ பண்ணி இதை பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமௌண்ட் ஜாஸ்தியாக சொல்லுவாங்க. பட் இது எல்லாமே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா $500 to $1,000 கண்டிப்பாக அவங்க கொடுத்துருவாங்க. பெரா டோக்கன் வந்து ஆட்ராப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து தட்ஸ் மீன் வேலிடேட்டராக வர்றது, அதாவது நோட் வேலிடேட்டராக வர்றது. அந்த நோடு இன்ஸ்டாலேஷன் வந்து நான் பார்த்தேன் அப்படின்னா அது கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து கேலக்ஸி சைட்டுக்கு போங்க. கேலக்ஸி சைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மலாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டாக போகிறீங்க அப்படின்னா உங்கள் வேலெட்டை கனெக்ட் பண்ணி கேலக்ஸி அக்கௌண்ட் ஒரு 5 minutes தான் ஆகும். க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் போய் பெரா ட்ரை பண்ணிங்க அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா ராங் நெட்ஒர்க். ஸோ என்னோடய நெட்ஒர்க் நான் வந்து எதை சூஸ் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் எத்தீரியம். என்னோடய மெட்டாமாஸ்க் கேட்கும். நான் அப்ரூவ் கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்குள்ளே போயிடும். நான் ஆல்ரெடி இந்த டாஸ்கில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நான் ஏன் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இதை காமிச்சேன் அப்படின்னா பெரா டெஃபி ஆக்டிவிட்டீஸ் ஏன் ஃபஸ்ட்டு காமிச்சேன் அப்படின்னா டெஸ்ட்நெட்டு அதில் தான் வந்து ஆக்சுவலாக வந்து 75% ஆஃப் த டாஸ்க் வந்து அதுதான் வருது. இங்கே மார்ச் ஆஃப் த பெராஸ்ன்னு இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கிங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒன்றும் கிடையாது. இங்கே எல்லாமே ஃபாலோ ரீட்வீட்டு தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தனி பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது மூலமாக வந்து நான் ஃபார்வர்ட் வந்து பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு இது ஒரு பாயிண்ட் ஆகிருக்கும். ஓகே, பட் இங்கே வந்து மோர் கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்விட்டர் ரீஓப்பன் ஆகும். அங்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே கொடுத்துருக்க டாஸ்க்லாம் நீங்கள் பண்ணணும். அதை இந்த இதை ஃபாலோ பண்ணணும், இதை ரீட்வீட் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பெரா டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிஸ்ஸோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ட்விட்டரில் நிறைய பேர் போட்டிருப்பாங்க, பாருங்கள். இல்லை உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள், நான் கமெண்ட்ஸில் போடுறேன். அதுக்கப்புறம் ட்ரிப் பெரா, ஸ்வாப் பெரா, மின்ட் ஹனி இதெல்லாமே தான் நம்ம பார்த்துட்டோம். டெக்ஸோட ஆக்டிவிட்டீஸ் தான். ஸோ அதை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து சும்மா கிளிக் பண்ணி அங்கே மறுபடியும் பண்ணாமையே இங்கே ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்க அப்படின்னாவே இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கிளைம் பண்ணிக்கிங்க. இதுக்கும் வந்து மேபி இந்த பாயிண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரியும் பெரா டோக்கன் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் ஒன்று வந்து நான் பண்ணலை. ஏன் அப்படின்னா பெரா கிளப் ரோல் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு NFT வந்து வாங்கியிருக்கணும். அதாவது எத்தீரியம் செயின்லேருந்து வாங்கியிருக்கணும். ERC20 வாங்கியிருக்கணும். ஓப்பன் சீயில் போய் எத்தீரியம் வேலெட்டை கனெக்ட் பண்ணி ஆக்சுவல் மணி கொடுத்து ஒரு $20 $30 வந்து ஒரு NFT வாங்கி வச்சுருக்கணும். அப்போ டிஸ்கார்டில் போய் நான் வெரிஃபை கொடுக்கும் போது ஓப்பன் சி மூலமாக வெரிஃபை கேட்பாங்க. அப்போ ஓப்பன் சி மூலமாக அந்த ஓப்பன் சி மூலமாக வந்து ஐடி கொடுத்து நீங்கள் செக் பண்ண போகும்போது நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு நார்மலாக NFT வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பெரா கப் ரோல் வந்து டிஸ்கார்டில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அது கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்கிட்ட NFTன்னு கிடையாது. நான் வச்சுருக்கிறது எல்லாமே ஃப்ரீ NFTs தான் வாங்கியிருப்பேன். ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது மட்டும் கிடையாது, வேறு எந்த இது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா கேலக்ஸியில் போய் ஆள் கொடுத்து இங்கே வரக்கூடிய நீங்கள் அந்த மற்ற ஆட்ராப்ஸையுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இது போக நான் ட்விட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து ஹாட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹைட்டில் இருக்கக்கூடிய ஒரு 5-6 ஆட்ராப்ஸ் லிங்க் நான் கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். அது ஒரு 1 or 2 வந்து ரெஃபரல் கொடுத்துருப்பேன். எல்லாமே லெஜிட்டான ஆட்ராப்ஸ் தான். அதையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு $100 $200 உங்களுக்கு வந்து உங்கள் உழைப்பு கிடச்சிது, ஃப்ரீயாக கிடச்சிது, எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் கிடச்சிதுன்னா அந்த மறுபடியும் அந்த 10,000 20,000 கொண்டு போய் நீங்கள் செலஸ்டியாவையோ இல்லை சொலானையோ ஸ்டேக் பண்ணும்போது இந்த இயரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு நெட்ஒர்க்லேயும் வந்து 2-3 காயின்ஸை வந்து லான்ச் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு $1,000 மேலே கொடுப்பாங்க. அதுலேயே வந்து 1 lakh 2 lakhs வந்து நீங்கள் ஈஸியாக earn பண்ணலாம். ட்ராப் வந்து அந்தளவுக்கு நான் ஃபோக்கஸ்டாக கிடையாது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. பட் இருந்தாலும் நான் இப்போ ஏன் இந்த மாதிரி வீடியோ போடுறேன் அப்படின்னா இப்போ கிரிப்டோ நெரேட்டிவே பார்த்திங்க அப்படின்னா ஆட்ராப் பேஸ் பண்ணி போகுது. ஏன்னா எல்லாருமே மார்க்கெட்டிங் வந்து ஆட்ராப் வச்சு தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து அது பூம் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது எல்லாமே பண்ணி முடிச்சுக்குங்க. டெலகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.